வைல்ட் கேம்ப்ல இன்னைக்கு என்னோட 3வது நாள். நான் இன்னையோட கிளம்ப போறேன். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கிளம்ப போறேன். ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த இடத்த பத்தி கொஞ்சம் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன். ஸோ செம்ம பிளேஸ் இது. யாலா பிளான் பண்றவங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா ஸ்டே பண்ணணும்னா யூ கேன் ப்ரிஃபர் யாலா இங் யான் இங் சம்திங். ஓகே, நான் உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன்ல ஃபுல் டீடைல்ஸ் போடுறேன். ரொம்ப சீப்பா booking.comல கூட இருக்கு. நீங்க வரதுக்கு முன்னாடி கூட புக் பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு நிறைய அவைலபிள் இருக்கு இங்க. கொஞ்சம் ஸ்டேயிங் எல்லாம் காஸ்ட்லி, பட் ரொம்ப கம்மியாகவும் காட்டுக்குள்ளேயும் இருக்கிறது தான் ஒரு பிரியம். இல்ல ஒரு சிட்டிக்கு டவுனுக்குள்ளேயே இருக்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு இது ஒத்து வராது. காடு, அந்த காட்டு சூழல், பக்கத்துல பின்னாடி கடல். சோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல ஸ்டே பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க இந்த இடத்த ப்ரிஃபர் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். எல்லாமே நைஸ் ஃபுட் கிடைக்கும். எவ்ரிதிங் இஸ் ஓகே. ஸ்டே நல்லா இருக்கும். நல்ல ஒரு என்விரான்மெண்ட், பிளசண்டான ஒரு என்விரான்மெண்ட். அந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட் வேணும்ன்றவங்க இங்க வரலாம். இந்நேரமும் பறவைகளோட சத்தம் கேட்டுட்டே இருக்கும், காட்டு பூச்சிகளோட ரீங்காரம் கேட்டுட்டே இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு அழகான இடம். நைட்ல கடல் அலைகள் சத்தம் இங்க வரலும் வரும். ஸோ செமையா இருக்கும். ஸோ இங்க இருந்த 3 நாட்களுமே நல்ல ஒரு ஒண்டர்ஃபுல்லான அனுபவமா இருந்தது. ஸோ நவ் ஐ எம் getting ready to leave from Yala National Park and I'm heading towards Yala. So Yalaக்கு போறதுக்கு முன்னாடி நான் 2-3 நாளா தங்கி இருந்த இந்த பேக்பேக்கர் ஹாஸ்டல் பத்தி காட்டுறேன். யாலா நேஷனல் பார்க் இருக்கக்கூடிய பேக்பேக்கர் ஹாஸ்டல். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 8 பெட் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ரூம். இந்த கார்னர்ல இருக்கிற பெட் தான் என்னோட பெட்டு. தென் இந்த கார்னர்ல நேத்திக்கு நைட்டு ஒரு நார்வே பையன் வந்தான். அதுக்கப்புறம் இங்க பார்த்தோம்னா பிரான்ஸ்ல இருந்து வந்த ஒரு பொண்ணு இங்க தங்கியிருந்தாங்க. சோ இது இல்லாம 3 பேர் இருந்தாங்க. அமெரிக்கன் கை ஒருத்தர் டாட்னு சொல்லி அமெரிக்கன், அவர் இங்க இருந்தாரு, இந்த பெட்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியால இருந்து 2 பேர் இருந்தாங்க. சோ அவங்க இங்க இருந்தாங்க. அவங்க எல்லாம் முன்னாடியே போயிட்டாங்க. சோ ஒரு நைஸான பிளேஸ் இந்த பிளேஸ். சோ இங்க இருந்து நான் கிளம்ப ஆயிட்டேன், பேக் பண்ணிட்டு ஐ எம் கோயிங். சோ போறதுக்கு முன்னாடி இந்த பேக்பேக்கர் ஹாஸ்டல் எப்படி இருந்துச்சு, இதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வீடியோல இந்த இடத்த பத்தி சின்னதா காட்டியிருப்பேன். நான் சாப்பிடும்போதும் சரி, பிரேக்ஃபாஸ்ட் சரி, வந்தப்பவும் சரி. ஆனா முழுசா உங்களுக்கு காட்ட முடியல. ஸோ இங்க இப்ப பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 கூடாரங்கள் இருக்கு காட்டுக்குள்ள. பயங்கரமான காட்டுக்குள்ளதான் இந்த டென்ட்டை போட்டிருக்காங்க. ஸோ இதான் நான் தங்கியிருந்த இடத்தோட ஃப்ரண்ட் பேஜ். நான் வெளில வந்துட்டேன். ஸோ உங்களுக்கு கும் இருட்டா பேக் லைட் வச்சனால உங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. ஸோ இங்க பாருங்க. ஸோ நல்ல ஒரு என்வரான்மெண்ட். 2 கூடாரங்கள், பெரிய கூடாரங்கள், காட்டு கூடாரம். ஸோ காட்டுக்குள்ள இந்த டென்ட் போட்டு செட்டப் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஆம்பியன்ஸ். சுத்தியும் ஃபென்சிங் பண்ணிருக்காங்க வைல்ட் அனிமல்ஸ் வராம இருக்கிறதுக்காக. எலக்ட்ரிக் ஃபென்சிங் இல்ல, நார்மல் ஃபென்சிங் தான். பட் ட்ரை சீசன்ல, அதாவது சம்மர் டைங்கள்ல எலக்ட்ரிக் ஃபென்சிங் பண்ணுவாங்க. ஏன்னா அதிகமான யானைகளோட நடமாட்டம் இங்க இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட முக்கியமான ஏரியாவை காட்டுறேன். ஓ மை காட். ஓகே, சி இந்த இடத்த நீங்க கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். ஸோ திஸ் இஸ் த மெயின் ஏரியா. ஸோ எல்லா ஆக்டிவிட்டிஸும் இங்க தங்கிருக்கிறவங்க எல்லாருமே இதான் கேதர் ஆவாங்க. ஈவினிங்ல இங்க உட்காந்து சாப்பிட்டு இருப்போம். கேன் ட்ரிங்க். இங்க ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிக்கெல்லாம் சின்னதெல்லாம் வச்சிருக்காங்க. அப்படியே பார்க்கலாம். ஸோ இது வந்து டைனிங்கான இடம். ஸோ நாங்கள் இங்கதான் டெய்லி உட்காந்து சாப்பிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சம் கேம்ஸ்க்காக என்ன they have a fridge and snacks. என்ன இங்க எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக. ஸோ நான் போறதுக்கு முன்னாடி இந்த டாடோட ஆட்டை பார்த்துருப்பேன், அந்த அமெரிக்கன் கை டாட். ஸோ அவர் பண்ணதான் இது. ஒரு டேபிளே எடுத்து சும்மா டைம் பாஸ்க்கு இதை பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இவங்க தான் இங்க சமைச்சு தரவங்க. ஸோ சூப்பரா ஃபுட்லாம் பண்ணி தந்தாங்க. ஸோ அதான் இவங்க ஸ்ரீலங்கன் இந்த ஊருக்காரங்க நல்லா பார்த்துட்டாங்க. 3 நாள் ரொம்ப மகிழ்ச்சியா போச்சு. இது ஒரு சின்ன ஆஃபீஸ் ரூம் மாதிரி. ஸோ how much I want to pay now? 5,621. So கிட்டத்தட்ட 3 நாளா நான் இங்க ஸ்டே பண்ணதுக்கு எனக்கான ஆன செலவுன்றது ஸ்ரீலங்கன் காசுல கிட்டத்தட்ட 5,500 ரூபாய். நம்ம ஊர் காசுல கிட்டத்தட்ட ஒரு 2000 இருந்து ஒரு 3000க்குள்ள வரும்.
2500 ரூபாய் வரும். அதுக்கு மேல வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. சோ யோசிச்சு பாருங்க, இவ்வளவு அழகான ஒரு இடத்துல வெறும் நம்ம ஊர் காசுக்கு 2500 ரூபாய் தந்து நான் ஸ்டே பண்ணிருக்கேன். சோ செமையா இருந்துச்சு. ஆக்சுவலி இது ரொம்ப அதிகம். நான் ரொம்ப லக்ஸரியா நிறைய சாப்பிட்டேன், நிறைய அந்த கேன்டீன்ல இருந்து நிறைய யூஸ் பண்ணிட்டேன். சோ அதனாலதான் இது அதிகமா வந்திருக்கு. நீங்க ரூமுக்கு மட்டும்னா கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுல மொத்தமா ஒரு 500-800 ரூபாய் தான் வந்திருக்கும் ரூமுக்கு மட்டும். மத்ததெல்லாம் நான் சாப்பிட்டது. சாப்பாடு கொஞ்சம் காஸ்ட்லி இங்க. ஓகே, சோ நான் பே பண்ணிட்டு இருந்து கிளம்புறேன். So, யாலா யிங் பேக் பேக்கர்ஸ் ஹாஸ்டல்ல இருந்து, அதாவது இந்த காட்டு கூடாரத்துல இருந்து நான் கிளம்பிட்டேன். எல்லா செட்டில்மெண்ட் முடிச்சிட்டேன். ஸோ எனக்காக பிக்கப் பண்ணிட்டு போறதுக்காக ஒரு ஆட்டோ வந்திருக்கு. அந்த ஆட்டோ ரெடி ஆகிறதுல நான் உங்களுக்கு ஒரு ஓவரால் வீடியோ காட்டிடுறேன். ஸோ இங்க பாருங்களேன், ஒரு அடர்ந்த வனப்பகுதி யாலா நேஷனல் பார்க் உள்ள அதோட பஃபர் ஜோன்ல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. இட்ஸ் அ நைஸ் பிளேஸ். யாருக்காவது ஒரு காட்டுல தனியா இருக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா யூ கேன் கம் அண்ட் ஸ்டே ஹியர். சேஃப் அண்ட் என்ன சொல்றது, நல்ல இடம். ஓகே, நான் இங்கிருந்து யாலா நேஷனல் பார்க்ல இருந்து எல்லா போறேன். எல்லான்றது மவுண்டைன் ரேஞ்சு. ஸோ ஸ்ரீலங்காவோட மலை பகுதிகளுக்கு போறேன். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். போக போக உங்களுக்கு நான் மற்ற விஷயங்களை அப்டேட் பண்றேன். ஓகே, லெட்ஸ் கோ. யாலால இருந்து கிளம்பி ஆட்டோ பிடிச்சு பஸ் பிடிச்சு ஒரு வழியா எல்ல வந்துட்டேன். இந்த இடத்த லோக்கல் ஆட்கள் எல்லம்பாங்க, இங்கிலீஷ்ல எல்லான்னு எழுதிருப்பாங்க. ஸோ இதுவும் மலை பிரதேசம், அதாவது கடலை விட்டு அந்த சமதள பரப்பை தாண்டி ஆரம்பிக்கிற ஒரு மலை பிரதேசம். எல்லாரும் இப்ப நான் ஒரு கடையில உட்காந்துட்டு இருக்கேன். இந்த கடையில நம்ம ஊருக்காரர் இருக்காரு. பட்டுக்கோட்டையில, நீங்க பட்டுக்கோட்டையா புதுக்கோட்டையா? புதுக்கோட்டை. ஸோ புதுக்கோட்டையிலிருந்து இங்க வந்தவங்க இங்கே செட்டில் ஆயிட்டாங்க. அவரை பார்த்துட்டு இங்க எங்க போகலாம் என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் கேட்டுட்டு இருக்கேன். ஸோ இங்க வந்து பார்க்கக்கூடிய இடம்னா ராவணா குகைன்னு ஒன்று இருக்கு. சீதையை கடத்திட்டு வந்த ராவணன் இங்க இந்த மலையில எல்லா மலை பகுதிகளில் தான் எங்கேயோ அடைச்சு வச்சிருந்ததாகவும், அங்க அடைச்சு வச்சிருந்த குகைக்கு பேரு ராவணா குகைன்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அது பக்கத்துல பெரிய ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்க போலாமா என்னன்றதை யோசனை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கிட்டத்தட்ட நான் 11ஆம் தேதி வந்தேன். இப்போ 5 நாள் ஆயிடுச்சு. 15ஆம் தேதி இன்னும் 5 நாள் தான் இருக்கு. நான் இன்னுமே நார்த்தில் தான் இருக்கேன். சவுத் இன்னும் போவே இல்லை. 2 நாள் கொழும்புல இருந்துட்டு மீதி இங்கே வந்து 3 நாள் யாலால முடிச்சுட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதான் அவர்கிட்ட கேட்டுருக்கேன், டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவர் லோக்கல் விஷயங்களை சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு உங்ககிட்ட பேசுறேன் எங்க போறேன் என்னன்றதை டிசைட் பண்ணிட்டு. இங்க கொஞ்ச நேரம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணதுல சரி இப்போ போய் ட்ரெயின் டைம் ஏதாவது செக் பண்ணி பார்ப்போம். இங்கேருந்து நோரா வேலியாக்கா இல்லை கண்டிக்கோ ட்ரெயின் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இன்கேஸ் ட்ரெயின் இப்போ டே டைம் ட்ரெயின் அவைலபிள் இருந்துச்சுன்னா ட்ரெயினில் கிளம்பிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ எல்லால இருக்கிற இடங்கள் ஸ்பெஷலி சொல்லணும்னா நிறைய இடங்கள் இருக்குது. ஆக்சுவலி டூர் பிளான் பண்ணி கரெக்டான டேஸோட பிளான் பண்ணி வர்றவங்க எல்லாவை கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒரு நல்ல ஒரு இடம். என்ன சொல்கிறது, நம்ம ஊர் ஊட்டி கொடைக்கானல் மூணார் மாதிரியான ஒரு இடம். ஆனால் டூரிசம் டெவலப்மெண்ட்ன்றது அதெல்லாம் விட பயங்கரமாக பக்காவாக இருக்கும். நான் இங்கே இப்போ கொஞ்ச நேரத்தில் ஒரு வீடியோ காட்டுறேன். ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாக சில் அவுட் பண்ணுறதுக்கான இடங்கள் நிறையா இருக்கும். ரோடு ஃபுல்லாகவே பப் இருக்கும். ஸோ நிறையா ஃபாரினர்ஸ் இருப்பாங்க. ஸ்ரீலங்காவில் நல்ல டூரிசம் டெவலப் பண்ணுறாங்க. நிறையா ஃபாரினர்ஸ் இங்கே அதனாலேயே அட்ராக்ட் ஆகி வராங்க. இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இடங்கள் இருந்தாலுமே கூட டூரிசம் டெவலப்மெண்ட் அவ்வளோ அதிகமாக இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஓப்பன் ஏரியாவில் ஒரு பப்புக்குன்னு ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாக பப் எல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு இடங்கள் இல்லை. ஸோ அதனாலேயே தான் இந்தியாவில் குறிப்பாக நம்ம மாதிரி அந்த ஊட்டி கொடைக்கானல் மாதிரியான இடங்கள்ல இருந்தாலுமே அங்கே அதிகமான டூரிஸ்ட் வராங்க, ஃபாரின் டூரிஸ்ட் வராங்க. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த மாதிரி இடங்கள் ரொம்ப சில் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடங்களாக இந்த இடங்கள் இருக்குது. ஸோ நான் இப்போ இங்கேருந்து கிளம்பி இங்கே போகிறேன். ரயில்வே ஸ்டேஷன் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்தோம்னா ரயில்வே ஸ்டேஷன் போகலாம். அந்த ரயில்வே ஸ்டேஷன் போகும்போது இந்த பப் ஸ்ட்ரீட் வழியாக தான் போவேன். ஸோ அந்த வீடியோஸ் காட்டுறேன். ஸோ இவர் நிரஞ்சன் நம்ம பட்டுக்கோட்டிருக்காரு. ஸோ அவர் எனக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ நான் இப்போ போயிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு ட்ரெயின் டைமிங்ஸ் செக் பண்ணிவிட்டு திரும்பியும் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஓகே, ஸோ இது நான் இப்போ கிளம்ப போகிறேன். ஸோ ரயில்வே ஸ்டேஷன் போகணும். ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு அடுத்த போகிற இடத்துக்கு ஏதாவது ஒரு ட்ரெயின் இருக்கான்னு பார்க்கணும். ஓகே ஓகே பாய். ஸோ நிரஞ்சன் இஸ் ஹியர். ஓகே நிரஞ்சன், பார்ப்போம். ஸோ நீங்கள் நம்ம வீடியோலாம் பாருங்கள், நிறையா போட்டிருக்காங்க. இந்தியா வந்தீங்கன்னா சொல்லுங்கள், நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் 944 29 13 153. ஓகே ஆமாம் ஆனந்த், சேவ் பண்ணிக்கோங்க. எனக்கு நம்பர் வேணும், ஒரு மெசேஜ் பண்ணிருக்கேன். ஓகே பாய், நான் செக் பண்ணிட்டு வரேன். ஸோ இதான் எல்லாவோட அந்த பப் ஸ்ட்ரீட்டில் தான் நான் வாக் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் பார்க்கலாம். ஸோ பப்புகள் இருக்குது எனக்கு பின்னாடி, நீங்கள் பார்க்கலாம். நிறையா லெஃப்ட் அண்ட் ரைட் அப்புறம் பப்புகள் நிறையா இருக்குது. ஸோ நிறையா ஃபாரின் டூரிஸ்ட் பார்த்துருக்கோம். ஸ்ரீலங்காவில் யலால பார்த்ததை விடவும் இல்லை அப்படின்ற இடத்துல நிறையா டூரிஸ்ட் இருக்கிறது நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த இடத்தோட செட்டப் அப்படி. ஸோ இங்கே பாருங்கள், வேறு எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஸோ நிறைய டூரிஸ்ட் இருக்கிற இடம், டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணுற இடம். ஸோ இங்கே பாருங்களேன், நிறையா ஃபாரினர்ஸ் உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு இருக்காங்க. நல்ல ஒரு அழகான இடம், அழகான ஒரு செட்டப்பு. இடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி தான். ஆனால் இங்கே இருக்கிற டூரிசம் டெவலப்மெண்ட்ன்றது அந்தளவுக்கு நல்லா இருக்குது. ஃபாரின் கண்ட்ரி ஆக்சுவலி இந்தியாவில் இந்த மாதிரி செட்டப்பே இல்லை. இந்தியாவில் நம்ம இதை நிறைய மிஸ் பண்ணுறோம். பட் பர்சனலி நான் இதை நிறையா மிஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி இடங்கள் நான் போன எல்லா இடங்கள்லையும் இந்த மாதிரி இடம் இருக்குது. ட்ராவலர்ஸ் சில் அவுட் பண்ணுறதுக்கான இடம் அப்படின்னு. ஆனால் இங்கே மட்டும் இல்லை. ஸோ நிரஞ்சன் சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரீட்டில் போனால் தான் நான் ரயில்வே ஸ்டேஷன் போக முடியும். ஸோ வெயிட் பண்ணி ரோடை கிராஸ் பண்ணணும். ரோடை கிராஸ் பண்ணும்போது நான் ப்ளாக் பண்ண முடியாது. ஸோ இந்த லாண்ட்ரி போர்டை ஃபாலோ பண்ணி போனால் ரயில்வே ஸ்டேஷன் போயிடலான்னு சொல்லியிருக்காங்க. வெல்கம் டு டூரிஸ்ட் ஜோன். இல்லை போலீஸ் ஸ்டேஷன் போட, ரயில்வே ஸ்டேஷன் இல்லைனா போலீஸ் ஸ்டேஷன் போட்டோம். சரி ஓகே ப்ரோ, ரயில்வே ஸ்டேஷன். ஓகே தேங்க்யூ. ஸோ ஐ கன்ஃபார்ம் வித் லோக்கல் கைஸ், ரயில்வே ஸ்டேஷன் இங்கே தான் இருக்குது அப்படின்றத. ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு செக் பண்ணுவோம். இங்கே வந்து என்கரேஜ் பண்ணதில் 2:15 இன்னொரு 15-20 நிமிஷத்தில் கண்டிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் அதில் என்னென்னா இந்த டே டைமில் இந்த ஜேர்னி கவர் பண்ண மாதிரி இருக்கும், நைட்டுக்குள்ளே கண்டி போய் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ ஐ கேன் சேவ் சம் டைம். ஸோ ஐ டிசைட் டு கண்டி. ஸோ கண்டிக்கு இங்கேருந்து 1500 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம கிளாஸில் 700 ரூபா வரும் ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டு. ஸோ பார்ப்போம். பின்னாடி நின்றுட்டு இருக்க ஒரு ட்ரெயின் I got my tickets to Kandy, so train will leave now. So difficult to train now. Actually, the train for Kandy? Yes. So this number will. Sorry? This number will be number 34. Okay. This train. This train? Yeah. How can I go this side? Sir, I will try to repeat. Okay. Thank you. So in the எனக்கு ரைட் சைடில் நின்றுட்டு இருக்கிற இந்த ட்ரெயின் தான் எல்லாலேருந்து என்னை கண்டி கூட்டிகிட்டு போகும். ஸோ நான் நுராவலியால் இறங்காமல் டேரெக்டாக கண்டி போகிறேன். ஸோ இந்த ட்ரெயினில் தான் நான் இப்போ போகிறேன். ட்ரெயின் ஏறினா இந்த கம்பார்ட்மெண்ட்டில் இதுக்குள்ளே போகணும். ஸோ இங்கே பார்க்கலாம், எல்லாம் டச் பண்ணால் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். டச் பண்ணால் கேட் ஓட்டம் ஓப்பன் ஆகுது. ஸோ நான் இதுக்கு முன்னாடி ட்ராவல் பண்ண ஜேர்னி விடவும் அந்த ட்ரெயினை விடவும் இந்த ட்ரெயின் கொஞ்சம் ஹைடெக்காக இருக்குது நம்ம பார்க்குறது. அது இல்லாமல் இது ஃபஸ்ட் கிளாஸ். ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரெயின் பார்க்கலாம், ஃபுல் ஏசி கம்பார்ட்மெண்ட், செமையாக ஹைடெக்காக இருக்குது. சரி, சீட் நம்பர் 34. ஓகே, ஸோ seat number 34. So लेके हो जाएंगे.
எல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு வந்தேன். பட் எல்லால எனக்கு இருக்கிற இடங்கள் பெருசா எனக்கு தனிப்பட்ட விதமா விருப்பம் இல்லை. நார்மலா சுற்றுலா வர்றவங்க தாராளமா எல்லால ஒரு 2 நாள் இல்ல 3 நாள் ஸ்டே பண்ணி பாக்குற அளவுக்கு நல்ல இடங்கள் இருக்கு. சில் அவுட் பண்றவங்களுக்கு நல்ல இடங்கள் இங்க இருக்கு. ஆனா நான் எல்லாம் வந்ததுக்கான ரீசன் எல்லா டு நவராவலியா இல்ல கண்டி போற அந்த மலைப்பாதை வழி நல்லா இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி இதே பார்ட்ல இதே ஹைலாண்ட்ல டிராவல் பண்ணேன். பட் அது நைட் டைம்ன்றனால உங்களுக்கு என்னால காட்ட முடியல. பட் இப்போ டே டைம்ல இதுக்காகவே நான் டிராவல் பண்றேன். இந்த ரூட்டை கவர் பண்ணும் அப்படின்றதுக்காகவே நான் அதுல டிராவல் பண்றேன். இட் வில் பி நைஸ், இட் வில் பி ஆசம். நிறைய வீடியோஸ் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன், போட்டோஸும் பார்த்துருக்கேன். இந்த எல்லா டு நவராவலியா இந்த ட்ரெயின் ஜேர்னி அப்படின்றது நம்ம ஊட்டி மலை ரயில் மாதிரி இருக்கும். ஆனா நார்மல் ட்ரெயின், மலை ரயில் மாதிரி அந்த டாய் ட்ரெயின் அந்த மாதிரிலாம் இல்லை. இது கம்ப்ளீட் பேசஞ்சர் ட்ரெயின், எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அந்த மாதிரி ஃபுல்லா மலை வழியாகவே தான் போகும். ட்ராக்ல எந்த ஸ்பெஷல் இதுவும் இல்லை. பட் எல்லாமே சம்பவமா தான் போட்டிருப்பாங்க. பட் ஹைடெக்கா ஒர்க் பண்ணிருப்பாங்க. சீனரிஸ் பயங்கரமா இருக்கும். வேர்ல்ட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரெயின் ஜேர்னினா அது இந்த எல்லா டு நவராவலியா ரூட் கண்டிப்பா அதுல ஒரு இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனாலேயே நான் அதை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரெயின் ஜேர்னின்னு கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் ஆகிட்டு போகும். ஸோ போகும்போது நான் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லால எந்த இடத்தையும் உங்களுக்கு என்னால் காட்ட முடியல. எனக்கு எல்லால எந்த இடமும் பிடிக்கல. கொஞ்சம் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு, ட்ரெக்கிங் போகலாம், ஹைக்கிங் போகலாம், சைக்கிளிங் அதெல்லாம் பண்ணலாம். நாட் இன் எனக்கு நாட்களும் இல்லை. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பண்ணியிருக்கோம். இங்கே இதையும் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பட் நான் போனேன்னா அடுத்த ஒரு இன்னொரு ஏரியாவில் ஸ்டே பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் நான் போயிட்டு இருக்கேன். பார்ப்போம்.